கம்பெனிக்கு உங்களோட ரெஸ்யூமை டெய்லியுமே சென்ட் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களோட இன்பாக்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான டைம் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணாலும் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே நீங்க வரலையா? இப்போ கரண்ட் சிச்சுவேஷனா நீங்க ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கீங்களா? நமக்கு வேலை கிடைக்குமா இல்ல கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகத்திலும் இருக்கீங்களா? அப்பனா இன்னைக்கான வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக தாங்க. நீங்க மட்டும் தனியா இல்லைங்க, உங்க கூட நாங்களும் சப்போர்ட்டிவா இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் நாட் a failure. நீங்க எல்லா ஜாப்க்கும் அப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க. சோ உங்களுக்கு ஜாபே கிடைக்கல, அதே மாதிரி எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல, அதனால நாம இந்த ஜாபுக்கு ஃபிட் இல்லையாட்டு இருக்குது, நாம தான் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. நம்மள மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்ன, இன்னைக்கு இருக்கிற ஜாப் மார்க்கெட் ரொம்ப ஹெவி காம்படிஷனோட சேலஞ்சிங்காவே இருக்குங்க. சோ நாம ஒரு இன்டர்வியூ போறோம் அப்படின்னா அங்க நம்மளை விட கொஞ்சம் டேலண்டட் அண்ட் ஸ்கில் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தட்டி பறிச்சுட்டு போயிடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா உங்களுக்கான நேரம் காலம் கண்டிப்பா வருங்க. இப்போ நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் க்ரோயிங் ஸ்டேஜ் தாங்க. எப்பவுமே ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோங்க, சக்சஸ் டேக்ஸ் டைம் அண்ட் ரியல் சக்சஸ் பில்ட்ஸ் ஆன் பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் நாட் பெர்ஃபெக்ட்ங்க. எவ்ரி ஸ்டெப்ஸ் கவுண்ட்ஸ் தாங்க, ஈவன் இன்விசிபிள் ஒன்ஸ். நீங்க ஒரு குட்டையில விழுந்த மட்ட மாதிரி தான் என்னடா இதுக்குள்ளேயே தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தெரியாமையே சின்ன சின்ன இன்விசிபிளான குட் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. எவ்ரி அப்ளிகேஷன் யூ சென்ட், எவ்ரி இன்டர்வியூ அட்டெண்ட், எவ்ரி ரிஜெக்ஷன் யுவர் சர்வே, எவ்ரி நியூ திங்ஸ் யூ வில் லேர்ன். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் ஜர்னி தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்விசிபிள் திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பில்ட் பண்ணனால தான் இந்த டிசப்பாயின்மெண்ட் உங்களால தாங்க முடிஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும் நீங்க அமைதியா இருக்கணுங்கிறதையும் கத்துக்கிறீங்க. சோ இதெல்லாம் தாங்க நம்மளோட லைஃப் ஸ்கில்ஸ். இது நீங்க ஸ்கூல்லயே காலேஜ்லயே கண்டிப்பா படிச்சிருக்க முடியாது. இந்த ஜாப் தேடுற ஜர்னி இருக்கு பாத்தீங்களா, அதுல கத்துக்கிற விஷயம் தாங்க இதெல்லாமே உங்ககிட்ட இருந்து யாராலுமே எடுத்துக்கவே முடியாதுங்க. எப்படி ஒரு விதை நம்ம பூமியில போட்டு அது மெல்ல மெல்லமா முளைச்சு சூரிய வெளிச்சத்துக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு இருக்குதோ, அதே மாதிரி தாங்க இந்த சக்சஸ்ங்கிற பெரிய பார்ட்டை நீங்க அச்சீவ் பண்றதுக்காக சின்ன சின்ன இன்விசிபிள் திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, டோன்ட் ரஷ் யுவர் ப்ளூமிங். மலரும் போது மலர்ந்தாதான் அது அழகா இருக்கும். ஆர்டிபிஷியலா மலர் வச்சோம்னா அது நல்லா இருக்காது இல்லீங்களா? வெயிட் பண்ணுங்க. ரிஜெக்ஷன்ஸ் டோன்ட் டிஃபைன் யூ, இட்ஸ் ரீடைரக்ட் யூ. ஒவ்வொரு டைமும் நீங்க கம்பெனிக்கு அட்டெண்ட் பண்ணும்போது ரிஜெக்ஷன் மட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குது அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாதுங்க. உங்களை வேற ஒரு திசை நோக்கி அனுப்ப போகுது அப்படிங்கறது அர்த்தம். இப்போ ஒரு கம்பெனிக்கு போறீங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க, உங்களுக்கு ஜாப் கிடைக்கல, நீங்க தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. மேபி அந்த நமக்கு டைம்னு ஒன்று கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கு இல்லைங்களா? அதன் மூலமா நீங்க அந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்றீங்க, மேபி ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் நீங்க மாட்டிக்கலாம், அதுங்காட்டிக்கும் கூட நம்மளோட டைம் அதை தட்டி கழிச்சிருக்கலாம். அப்படி இல்லையா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட இன்னும் சூப்பர் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது, அதுங்காட்டிக்கும் கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிருந்துக்கலாம். அதை நினைச்சா நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையில எப்பவுமே அடுத்த நொடி என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. கரண்ட் சிச்சுவேஷன்ல நீங்க இப்ப ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபியூச்சர் உங்களோட சூப்பர் பிரைட்டா தான் இருக்க போதுங்க. எப்பவுமே ஒரு வேலை மணிக்காக கிடையாதுங்க, இட்ஸ் சம் மீனிங். எப்பவும் இந்த மீனிங்ஃபுல்லான ஜாப் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லான ஜாப் கிடைக்கிறதுக்கு இட்ஸ் டேக் சம் டைம் அண்ட் கிளாரிட்டி. லுக் அட் தி பிக்கர் பிக்சர். வேலை கிடைக்கலன்னு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கீங்களா? கொஞ்சம் நீங்க பின்னாடி திரும்பி பாருங்களேன். இந்த ஒரு பொசிஷனுக்கு இப்ப கரண்டா இருக்கிற சிச்சுவேஷன் வர்றதுக்காக நீங்க என்னென்ன உங்களுக்கு தெரியாத விஷயத்தை எல்லாம் கத்துருக்கீங்க, என்னென்ன ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிருக்கீங்க, என்னென்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கு முன்னாடியும் இப்ப வரைக்கும், இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் ஒன் பை ஒன்னா நீங்க வந்த பாதையை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு மேப்பிங் கிடைக்குங்க. அந்த இடத்துல நீங்க எங்க ஸ்ட்ரகிளிங்கா இருக்கீங்க அப்படிங்கறத பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த ஏரியால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்கில்ல லேர்ன் பண்ணுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க, எந்த விஷயத்துக்காகவும் நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அதை உங்களுக்கு நீங்களே என்கரேஜ் பண்ணுங்க. உங்களோட ரெஸ்யூமை கான்ஃபிடென்ட்டா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் சொல்லி உங்களுக்கான டைம் ஒதுக்கி ஆன்லைன்ல புதுசா ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணிக்க டைம் ஒதுக்குங்க. நம்ம கம்பெனியில இருந்து எக்ஸ்பர்டைசர் அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமி இருக்குங்க. இதுல யார் புதுசா ஒரு டெக்னாலஜியை கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இல்ல அவங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இல்ல ஜாப் சீக்கர்ஸா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏர்லி ஒன்ஸ் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். நிறைய வீடியோஸ் ரீசெண்டா அப்டேட் ஆயிட்டே இருக்கு. கண்டிப்பா இது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்பீக் கைண்ட்லி டு யுவர் செல்ஃப். என்ன நடந்தாலும் உங்களை நீங்களே பிளேம் பண்றதை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஐ வில் நெவர் கெட் a job, say I am getting closer. Instead of I am tired of this, say I am stronger than this. இந்த விஷயத்தை உங்களோட மனசுக்குள்ள அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. ஸ்பீக் வித் கைண்ட்னஸ் அண்ட் ஸ்பீக்
பிலீவ். ஃபைனலா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் ஆல் ஃபார் டெம்பரரி, நாட் பெர்மனன்ட். இந்த உலகத்துல ஜெயிச்சு முன்னில இருக்கிற எல்லாருமே ஒரு நாள் எங்கேயாச்சு கண்டிப்பா ரிஜெக்ஷன் ஆயிருப்பாங்க. அவங்க ரிஜெக்ஷனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்துல சாதனை படிச்சிருக்க முடியுமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கிற ஃபேமஸான பர்சன்ஸ்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஜே.கே. ரவுலிங், வால்ட் டிஸ்னி, ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆல் ஃபேஸ் ரிஜெக்ஷன் அண்ட் ஆல் கீப் கோயிங். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பிலீவ் இன் டைமிங் பட் ட்ரஸ்ட் யுவர் எஃபர்ட். கீப் லேர்னிங், கீப் growing and keep moving. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பர் மோட்டிவேட்டா இருக்கும்னு நான் நம்புறேங்க. இதே மாதிரி தொடர்ந்து மோட்டிவேஷனல் வீடியோஸ் ஆகட்டும் இல்ல ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு டைமுக்கு டைம் ரீச் ஆயிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட எக்ஸ்பர்டைஸ் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.